இந்த கருவேப்பிலை மோர் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம உருவிக்கிறோம். இப்போ இல்லையா தண்ணியில் போட்டு அலசிருக்கோம். இப்போ இந்த மிக்ஸி வச்சு இந்த கருவேப்பிலையை மிக்ஸியில் போட்டுக்கிடுவோம். இதில் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த அளவுக்கு போட்டு ஒரு சுற்றிட்டு வருவோம். இந்த கருவேப்பிலை நம்ம அடிச்சிட்டோம். இப்போ வடிகட்டி நம்ம ஊற்றிக்கிடலாம். ஏன்னா நம்ம கருவேப்பிலை எப்படியும் கீழே தானே தூக்கி போட போகிறோம். இதை நல்லா வடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வடிச்சிட்டோம். இந்த சக்கை நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். நம்மகிட்ட இந்த க்ரீன் கலர் கருவேப்பிலை தண்ணி கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஒரு 3/4 டம்ளர் தயிர் கிடச்சிருக்கு. இதை நான் ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். நம்ம மோர் அடிச்சிட்டோம். இந்த கருவேப்பிலை தண்ணியில் ஊற்றிக்கிடலாம். நமக்கு இப்போ செம எம்மியான கருவேப்பிலை மோர் கிடச்சிருக்கு. இந்த கருவேப்பிலை மோர் செம எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.